மே 29, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சோர்வை நீக்கி புதிய பலனையும் புத்துணர்ச்சியையும் அளிப்பார். The Lord will remove weariness from your life and give you new strength and renewal. ஏசாயா 40 அதிகாரம் 31 ஐசாயா சாப்டர் 40 வேர்ட்ஸ் 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையின் போராட்டங்கள் சில நேரங்களில் உங்களை சோர்வடைய செய்யலாம். மனதிலும் உடலிலும் பலவீனம் வரலாம். ஆனால் கர்த்தர் உங்களை சோர்வில் விட்டுவிட மாட்டார். அவர் புதிய பலனை அளித்து மீண்டும் எழுப்புவார். உங்கள் வாழ்க்கையிலும் புதிய புத்துணர்ச்சி வரப்போகிறது. சோர்வான இதயம் மீண்டும் உற்சாகப்படும். விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழும்புவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை அளித்து முன்னே நடத்துவார். Those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. My dear brothers and sisters, the struggles of life can sometimes make you tired and weak in body and mind. But the Lord will not leave you in weariness. He will renew your strength and rise you again. New renewal is coming into your life. The tired heart will become strong again. You will rise from the place where you fell. The Lord will give you fresh strength and lead you forward. நாம் அனைவரும் சேர்ந்து பின்வரும் ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் சோர்வுகளை நீக்கி புதிய பலனை அருளும். எங்களை கழுகுகளைப் போல உயர எழும்பச் செய்யும். நோயாளிகளை தொட்டு சுகமாக்கி அவளுக்கு ஆரோக்கியத்தை அளித்தருளும். வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் நம்பிக்கையையும் தாரும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களையும் உமது ஆனந்தத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.